அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டென்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நாம் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவுமே பார்க்கறது கிடையாதுங்க. சம் கால்குலேஷன், அது நிறைய வேல்யூஸ் இருக்குது. நான் ஒரு வேல்யூ மட்டும் தான் கொடுக்குறேன். அந்த இடம் வரும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அவ்வளோ இல்லை, அந்த வேல்யூ வராமல் போனால் அது அடுத்த வேல்யூவை போய் எடுத்துகிட்டு போயிடும். அந்த இல்லை அடுத்த வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே திருப்பலாம். ஓகேங்களா? பப்ளிக் டொமைனில் யார் கொடுக்குறதையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறதையும் சேர்த்து தான் சொல்லுவேன். சரி, நம்மளுடைய இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் கிளாஸ் இண்டெக்ஸுக்கு ஸ்டாக்குக்கு எல்லாமே இன்ட்ராடே மட்டும்தாங்க. இது இண்டெக்ஸுக்கு ப்ரீமியம் கால்குலேஷன் படியில் இருக்கும், ஸ்டாக்குக்கு ஸ்பாட் ப்ரைஸ் பேஸில் இருக்கும், ஆர் ஃபியூச்சர் ப்ரைஸ் எது வேணாலும் அது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் 4 விதமான ரிப்பீட்டட் பேட்டர்ன் தினமும் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இது 5 இருக்குது. அது 4 தெரிஞ்சாலே போதும். 5வது என்னங்கிறது உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். மார்க்கெட் இதான் நான் உடனே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். இன்னைக்கு ட்ரெண்டு இந்த ட்ரெண்டு தான் இருக்க போகுது அப்படின்ட்டு எந்த ட்ரேடை மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இன்ட்ராடேல வரக்கூட ஸ்பெசிஃபிக் டைம், எந்த டைமில் ஸ்பெசிஃபிக்காக அது சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிற டைமிங் இதோட அது வரும். இன்ட்ராடே ஸ்ட்ரைக் கால்குலேஷன்ஸ், இது ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருந்ததோ அதே தான், அந்த கால்குலேஷன் தான், அதில் மாற்றமே இல்லை. ரிவர்சல் ஜோனும் அதே தான். டெய்லி மார்க்கெட் ரேஞ்ச் ஐலோ, எந்த இடத்துல பாட்டம் ஐயோ லோவோ ஏதோ ஃபார்மேஷன் நடக்குதா அந்த இடத்துல அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ட்ரெண்ட் ஆங்கிள், எந்த நேரம் மார்க்கெட் இப்படி செல்கிறது, மார்க்கெட்டில் நீங்கள் எந்த டைமில் எங்கெங்கே ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறதும் நம்மளோட ப்ரீமியம் மூவ்மெண்ட், இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 0 to 0 கால். இதில் 4 டாபிக் புது டாபிக்ங்க. இது ஆல் மார்க்கெட்டுக்கு பொருந்தும். இன்ட்ராடேல ஆல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். இதுக்கான டீட்டெயில் எல்லாமே கேட்டவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். கிளாஸ் 13th கூட இருக்கலாம், ஆர் 14th இருக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும், மற்றது எல்லாமே வீக் டேஸில் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு லெவல் பார்ப்போம். 25,400 கால் 88 rupees, சாரி 88 rupees எபோ ஆர் பிலோ. 88 எபோ இருந்தா கால் மார்க்கெட் அப் சைடும், 88க்கு கீழே பிலோடு இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடும் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு 25,400 கால், அந்த இடத்துல உங்கள் டிசிஷனை நீங்கள் என்ன டைரக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். அதுக்கு மேக்ஸ் அதே போல் அதுக்கு மேலே தான் இருக்கா கீழே தான் இருக்காங்கிறதும் ட்ராப்பாக இருக்கலாம். மேக்ஸ் அடிப்படையில் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் உங்கள் டெக்னிக் எது வச்சுருந்தாலும் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. அதே போல் மேலே போனாலும் ஒரு வேலையிலிருந்து கண்டிப்பாக திரும்பி ஆகணும். எதர் அதே டைரக்ஷன் போகணும், ஆர் திரும்பி கீழே வரணும். அதே கீழே வந்தாலும் ஒரு விலையில் போயிட்டு இங்கேருந்து கீழே ஒரு வேலையில் போயிட்டு திரும்பணும், ஆர் அதே டைரக்ஷன் போகணும். புரியுதுங்களா? இப்போ சம் கால்குலேஷன்ஸ், ஒவ்வொரு சைக்கு ஒரு இடத்துல திரும்பி ஆகணும்னு ரூலே இருக்குது. ஏன் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் ட்ரேட் பண்ணணும். அப்போ இன்னைக்கு 25,400 கால் 88 rupees செக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.